Hello everyone. Mehandi classes for beginners order அஞ்சாவது கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம லைன்ஸ், ஹம்ஸ், டாட்ஸ் அண்ட் ட்ராப்ஸை வச்சு எப்படி டிசைன் எல்லாம் பண்ணுறதுன்னு பழகணும். ஸோ இந்த கிளாஸில் அதெல்லாம் வச்சு எப்படி ஃபில்லப்ஸ் டிசைன்ஸ் பண்ணுறதுன்னு பழகலாம். ஸோ ஃபஸ்ட் டிசைன் நம்ம லைன்ஸ் அண்ட் ட்ராப்ஸை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட் லைன்ஸ் எழுத்துக்க போகிறேன். இப்போ லைன்ஸ் இழுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ட்ராப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ராப்ஸ் எப்படி இழுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் டியூப்பை ஸ்லோவாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மிடில் ட்ராப் வர மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே மெல்ல மெல்ல இழுக்கணும். அது நம்மளுக்கு அந்த ட்ராப்லெட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இங்கே டிசைனில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கூட இருக்குது. அடுத்தது என்னென்னா, நீங்கள் நடுவில் ஒரு ட்ராப்ஸ் மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் அது ரெண்டு சைடும் புல் பண்ணாச்சு, லைக் ரெண்டு சைடும் இழுத்து விட்டா அது இந்த நம்மளுக்கு பண்ண டிசைன் மாதிரியே டிசைன் கொடுக்கும். ஸோ இதே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டிசைனு போகலாம். நெக்ஸ்ட் டிசைனில் நம்ம லைன்ஸ் அண்ட் ஹம்ஸை வச்சுக்கிட்டு எப்படி டிசைன் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபில்லப்ஸுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் நான் லைன்ஸ் இழுப்பேன், இந்த பாக்ஸஸ் இழுப்பேன். பட் என்னென்னா இங்கே நம்ம ஹம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால லைன்ஸ் ரொம்ப தூரமாக இருக்கணும். அந்த நம்ம பண்ணுற பாக்ஸ் இருக்குல்ல, ரொம்ப தூரமாக இருக்கணும், பெருசாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன ஹம்ஸ் இழுக்கிறது. இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்றா லைன்ஸுக்கு அவுட் சைடு ஆர் இன்சைடு ஏதாச்சும் ஒரு சைடு வர்ற மாதிரி பார்க்கணும். ஒரு சைடு வர்ற மாதிரி தான் அந்த ஹம்ஸை நான் பார்த்தீங்கன்னா லைன்ஸோட இன்சைடு ஹம்ஸ் வரைகிறேன். ஸோ நீங்கள் இன்சைடு வரையலாம், இல்லை அவுட் சைடு வரையலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அது பண்ணுங்கள். ஆனால் ஒரே சைடாக வரைகிறதுக்கு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி லுக் கிடைக்குது. இதுக்கு நான் நெக்ஸ்ட் டாட் வைக்கிறேன் பாருங்கள் மிடில். ஸோ ஃபைனல் லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைன் லைன், ஸ்பைரல் அண்ட் ஹம்பு வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் லைன்ஸ் நம்ம இழுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் பெரிய பாக்ஸ் இருக்கிற லைன்ஸு. நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸோட 4 சைடில் ஏதாச்சும் ஒரு சைடை சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்பைரல் இழுத்துக்கலாம். இந்த மாதிரி மோஸ்ட்டாக நம்ம அந்த பாக்ஸோட நார்த் சைடு தான் நம்ம அந்த மாதிரி ஸ்பைரல் இழுக்கிறது, இல்லாட்டி சவுத் சைடு இருப்போம். இந்த மாதிரி ஸ்பைரல் இல்லைங்க. ஸ்பைரல் இருக்கிறதும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் லாஸ்ட் கிளாஸில். இந்த மாதிரி ஸ்பைரல் ஆகணும்னா நெக்ஸ்ட்டு இதுக்கே ஹம்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைன் எப்படின்னா சர்க்கிள் அண்ட் ஹம்பு வச்சு பண்ணுறது. இதுக்கு எப்படின்னா ஃபஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், மீடியம் சர்க்கிள். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். தென் ஹம்ப் ட்ரா பண்ணுறோம். இந்த மாதிரி பக்கம் ஹம்ஸு ஒரே சைஸில் இருக்க மாதிரி ட்ரா பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் என்னென்னா இதே மாதிரி ரவுண்டு ஹாஃபு சேம் சைஸில் நம்ம பண்ணி தான் அந்த ஃபுல் ஃபில்லிங் டிசைன்ஸ் நம்ம பண்ணுறோம். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அந்த சர்க்கிள் ஒரே மாதிரி இருக்கணும். எல்லா சர்க்கிள்ஸும் ஒரே மாதிரி இருந்தால் டிசைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சின்ன சர்க்கிள் எடுத்துட்டிங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டு ஹாஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக இழுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைரலும் ஹம்பையும் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பண்ண டிசைனில் அந்த நம்ம சர்க்கிளை வச்சு ஹம்ப் பண்ணோம் இல்லையா, ஹாஃப் சர்க்கிள் வச்சு ஹம்ப் பண்ணோம். இந்த டிசைனில் என்னென்னா ஸ்பைரலை வச்சு அதே மாதிரி ஹம்ப் மாதிரி பண்ணுறோம். இதில் அப்படி தான் ஸ்பைரல் வரைகிறது ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் அழகாக தெரியும்.
ஒரே மாதிரி ஸ்பைரல் அந்த ஹம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனல் லுக்கு கிடைக்கிது. நம்ம நெக்ஸ்ட் டிசைனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டிசைன் எப்படின்னா டாட் அண்ட் ஹாஃப் சர்க்கிளை வச்சு அந்த ஸ்பைரல் அண்ட் சர்க்கிளை வச்சு பண்ணுற மாதிரியே தான். இது என்னென்னா டாட்டும் ஹாஃப் சர்க்கிளை வச்சு பண்ணுறது. அதே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் டிசைன் கிடைக்கும். நெக்ஸ்ட் டிசைன் எப்படின்னா லைன்ஸ் அண்டு ஹம்ஸை வச்சு பண்ணுறது. இதுக்கு லைன்ஸ் கொஞ்சம் நம்ம டபுள் லைன்ஸ் இழுக்கிறோம். அது டபுள் லைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 லைன் பக்கம் இழுத்துட்டு கொஞ்சம் கேப் போட்டு மறுபடியும் இன்னொரு லைன் பக்கம் இழுக்கணும். இதில் பட் ஆனால் அந்த கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 லைனுக்கு இருக்க கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது பெருசாக இருக்கணும். ஏன்னா பாக்ஸ் நமக்கு பெரிய பாக்ஸ் வரணும். ஏன்னா நம்ம இங்கே ஹம்ப் யூஸ் பண்ணுறோம். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடு தான் நம்ம ஹம்பை யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த டிசைனில் நம்ம 2 சைடும் ஹம்ப் இழுக்கணும். அந்த லைனோட அவுட் சைடும் ஹம்ப் இழுக்கணும், இன்சைடும் ஹம்ப் இழுக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி பார்த்துங்க. கொஞ்சம் சின்ன ஹம்பாக இழுக்கணும். பெரிய ஹம்பாக இழுத்திங்கன்னா அந்த கேப் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சுன்னா பாக்ஸ் அழகாக தெரியாது. சின்ன ஹம்பாக இழுக்கணும். இதுக்கு நடுவுலையும் நான் டாட்ஸ் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அழகான டிசைன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் டபுள் லைன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு, ஆனால் இந்த டாட்ஸ் வைக்கணும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சிங்கிள் லைன் இழுத்து டாட்ஸ் வைக்கிற சொல்லி கொடுத்துருக்கேன் லாஸ்ட் கிளாஸில். அதே மாதிரி தான் இது. ஆனால் இது டபுள் லைன் வச்சு டாட்ஸ் இழுக்கிறது. சிங்கிள் லைன் வச்சு டாட்ஸ் இழுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரிகேட் டிசைனெல்லாம் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபுள் லைன்ஸ் வச்சு இழுக்கிறதுனா உங்களுக்கு லார்ஜ் ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் டிசைன். டாட் வைக்கும்போது பார்த்துங்க, எந்த இடத்துல ஸ்மட்ச் ஆகிற மாதிரி ஆகாத மாதிரி பார்த்துங்க. ஸோ ஃபைனலி உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் கிடைக்கிது. நெக்ஸ்ட் டிசைனுக்கு போகலாம். இந்த டிசைன் அதே மாதிரி தான் டபுள் லைன்ஸு. பட் ஆனால் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா மிடில் ஒரு ட்ராப்ஸு, 2 சைடு ஒரு ட்ராப்ஸு. அது ஒரு மாதிரி இந்த பூ மொட்டு மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு டிசைன் கொடுக்குது. உங்களுக்கு ஸ்லோவாக இல்லைங்க. இந்த டாட்ஸ் இழுக்கிறது உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். கவனமாக பார்த்து ஒவ்வொரு டாட்டாக இழுக்கணும். ஸோ உங்களுக்கு டிசைன் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஃபைனல் லுக்கு. டோட்டலாக இன்றைக்கி நம்ம 9 டிசைன் பார்த்துருக்கோம் பாருங்கள். யாராச்சும் புது பர்சன் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்லேருந்தே பழகிட்டுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபீலிங் டிசைன் ஈஸியாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லேர்ன் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச்.